கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 15வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். எனக்கருமையானவர்கள், இந்த இடத்திலே வேதம் சொல்லும் பொழுது இயேசு யோவானை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு இப்பொழுது இடம் கொடு. ஞானஸ்நானம் பெறும்படியாக யோவானிடத்தில் அவர் சென்ற பொழுதுதான் யோவான் அதற்கு தடை சொல்லுகிறார். நான் உம்மிடத்தில் வர வேண்டியதாக இருக்கும் பொழுது நான் உமக்கு எப்படி ஞானஸ்நானம் கொடுக்க முடியும் என்கிறதை கேட்கும் பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், நீ இப்பொழுது இடம் கொடு. நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்று சொல்லி கேட்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், இப்பொழுது இடங்கொடு, நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் இயேசு கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் தட்டி கொண்டிருக்கிறார். பலவிதமான சூழல்களில் இந்த வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நீதியை நிறைவேற்ற வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். அன்று யோவானை பார்த்து சொல்லுகிறார், நம்ம இதெல்லாம் செய்யணும். நம்ம செய்யும் பொழுது தான் நம் நீதியை நிறைவேற்ற முடியும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, எனக்கென்று அல்லது நமக்கென்று சொல்லி ஒரு வட்டத்தை போட்டு வைத்து கொண்டு நாம் இதில் நின்றுடுவேன், எனக்கு மற்றவங்க எல்லாம் வேண்டாம், இல்லை மற்றவர்கள் சொல்வது எனக்கு வேண்டாம், பல காரியங்களை நாம் ஒதுக்கி தள்ளி கொண்டிருக்கிறோமா? இயேசு தன்னை தாழ்த்தினவராய், தன்னை தாழ்மைப்படுத்தி இந்த இடத்துல யோவானிடத்தில் சொல்லுகிறார். இந்த நாளிலும் நம்முடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது? இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, உன் இருதயம் எப்படியாக இருக்கிறது? யாருக்கெல்லாம் உன்னுடைய இருதயத்தில் இனி இடம் கொடுக்காமல் இருக்கிறாய்? உன்னை போல பிறனையும் நேசி என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவர்களை குறை காண்கிற, மற்றவர்களை குறை சொல்லி கொண்டே இருந்து கொண்டு என்னுடைய வாழ்வில் குறைவு இல்லை என்று சொல்லுகிறாயோ? கர்த்தர் இந்த நாளில் உன்னோடு கூட பேசுகிறார். மற்றவர்களை குற்றவாளி என்று நியாயம் தீர்க்கிற நீயே கர்த்தர் விரும்பாத ஸ்தானத்திற்கு சென்று விடாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையை யோசித்து பார். கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், இப்பொழுது இடம் கொடு. சொன்னவுடனாக அந்த இடத்துல இடம் கொடுக்கிறான். வேதம் சொல்லுகிறது, இயேசு ஞானஸ்நானம் பெற்று தண்ணீரில் இருந்து வெளியே வந்தார். இந்த நாளிலும் இயேசுவுக்கு இடம் கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பொழுது இயேசுவுக்கு இடம் கொடுத்தான் என்கிற வார்த்தையின்படியாய் இந்த இதயத்தை தட்டி கொண்டு உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுகிறேன். உமக்கு எங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுக்கும்படியாய் கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய இதயத்தை திறந்து கொடுக்கிறான். எங்களுக்குள்ளாக வந்து வாசம் பண்ணும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.